இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இன்டர்நேஷ்னல் லாவில் ஒரு ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய, ஒரு நாட்டுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சாவரின் அப்படின்னு எடுத்தோம்னா அதுக்கு நம்ம எந்த ஆப்ளிகேஷனும் சொல்ல முடியாது. ஏன்னா சாவரின் அப்படின்றது யாராலும் கட்டுப்படுத்த முடியாத, யாராலும் கேள்வி கேட்க முடியாத ஒரு அதிகாரம் தான் பார்த்திங்கன்னா சாவரின் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு ஸ்டேட் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வர்றப்ப அதற்கென்று சில ஆப்ளிகேஷன்ஸ், அதுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அது ஒரு இன்டர்நேஷ்னல் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓப்பன்ஹைம் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸ்டேட் அப்படின்றதுக்கு கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் டியூட்டிஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் லாவை அது கண்டிப்பாக கட்டுப்பட்டு அதற்கு உட்பட்டு தான் நடக்கணும் அப்படின்ட்டு ஓப்பன்ஹைம் சொல்கிறாரு. கோர்சோ ஃபேக்ட்ரி கேஸ், கர்ஃப்யூ சேனல் கேஸ், இந்த கேஸ்லலாம் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாடுகளுக்கு சில ஸ்டேட்ஸ் ஹேவிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நாடுகளுக்கும் சில பொறுப்புகள் இருக்கின்றன அப்படின்ட்டு இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹாக் கன்வென்ஷன் 1907 அதில் ஆர்டிக்கிள் 3 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஸ்டேட் போர் நடக்கும் பொழுது டூரிங் வார் டைம் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 வகையாக மெயினாக அதை பிரிக்கிறாங்க. ஒரிஜினல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெண்டாவது பார்த்திங்கன்னா விகாரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரிஜினல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா அதற்கே சில பொறுப்புகள், அதற்கென்று உள்ள சில வேலைகளில் உள்ள பொறுப்புகள், இதான் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். விகாரியஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அந்த நாட்டில் உள்ள மக்கள் சிட்டிசன்ஸ் இருக்காங்க, அவர்களுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அவர்கள் அந்த இன்டர்நேஷ்னல் லாவை மதித்து நடக்கணும் இல்லையா, அதற்கும் யார் தான் பொறுப்புனா அரசு தான் பொறுப்பு, ஸ்டேட் தான் பொறுப்பு. அதான் பார்த்திங்கன்னா விகாரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்குது. இன்டர்நேஷ்னல் டெலிகன்சி அப்படின்றது என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லாவை வயலேட் பண்ணுறனால ஒரு நாட்டுக்கு சில இன்ஜுரி ஒரு நாடு உருவாக்கிருச்சு அப்படின்னா அது இன்டர்நேஷ்னல் டெலிகன்சி அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா பிரீச் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அண்ட் கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இதுக்கு ரெமிடி பார்த்திங்கன்னா பெக்யூனியரி காம்பன்சேஷன் தான் ரெமிடி. க்ரைம்ஸ் அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கன்னா பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கலாம். அதே மாதிரி அந்த தவறு செய்த நபரை காம்பன்சேஷன் கொடுக்கவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சொல்லலாம். இந்த இன்டர்நேஷ்னல் டெலிகன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராங்ஃபுல் ஆக்ட் கமிட்டட் பை அஃபீஷியல் ஆர் ஆர்கன் ஆஃப் ஸ்டேட். ஒரு நாட்டினுடைய அலுவல் அல்லது உறுப்பு சார்ந்த ஒரு நபர் ஒரு தவறு செஞ்சிடுறாரு, இன்டர்நேஷ்னல் ஆக்டை வயலேட் பண்ணுற மாதிரி பண்ணிடுறாரு, அது ஒரு நாட்டை பாதிக்குது, அதுக்கு சில இழப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னா அது இன்டர்நேஷ்னல் டெலிகன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நோஷன் ஆஃப் இம்பியூட்டபிலிட்டி அப்படின்றாங்க இந்த டெலிகன்சிக்குள்ளேயே. நோஷன் ஆஃப் இம்பியூட்டபிலிட்டினா என்ன அப்படின்னா 2 விஷயம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கான்டாக்ட் ஆஃப் ஸ்டேட்டு, அந்த நாடு எப்படி நடந்துக்குச்சு அப்படின்றது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த இன்டர்நேஷ்னல் லாவில் அது எப்படி ப்ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது. இது ரெண்டும் சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா நோஷன் ஆஃப் இம்பியூட்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இட் இஸ் ரிசல்ட் ஆஃப் இன்டலெக்சுவல் ஆப்ரேஷன் necessary to bridge gap between the deligency and attribution of breach of state அப்படின்றதான் பார்த்திங்கன்னா நோஷன் ஆஃப் இம்பியூட்டபிலிட்டி அப்படின்றாங்க. இரண்டாவது ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தோம்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் இன்ஜுரி டு ஏலியன்ஸ். அதாவது வெளிநாட்டினர் யாராவது நம்ம நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி வந்துடாமல், அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாப்பதும் அந்த நாட்டுடைய கடமை அப்படின்றாங்க. இதை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஆக்ட் ஆஃப் ப்ரைவேட் இண்டிவிஜுவல், ஒரு தனி நபர் மூலமாக அந்த வெளிநாட்டினருக்கு ஏதாவது ஒரு கேடு நடந்துருச்சு அப்படின்னா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆஃப் மாப் வயலன்ஸ், கூட்டமாக சேர்ந்து அந்த பயில அடிச்சிட்டாங்க அப்படின்னா. அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆஃப் இன்சர்ஜென்ட், புரட்சியாளர்கள் அல்லது அந்த நாட்டிற்கு எதிரான கிளர்ச்சியாளர்களால் அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு அந்த 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒரு நாட்டுக்கு பொதுவாகவே வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டில் இருக்காங்கன்னா அதுக்கு அந்த நாட்டுக்கு உள்ள கடமை என்ன அப்படின்னா எப்படி தன்னுடைய சிட்டிசனுக்கு எந்த அளவு பாதுகாப்பு இருக்கோ அதே ஈக்குவல் அல்லது அதை விட பெட்டராக வெளிநாட்டில் பாதுகாக்க வேண்டிய கடமை பார்த்திங்க அப்படின்னா பொறுப்பு பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்கு இருக்குது.
அதேமாதிரி சிட்டிசனுக்கு ஈக்குவலான சில ரைட்ஸும் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படணும். அவங்களுடைய ரைட்ஸை வந்து பாதுகாப்பதற்கு தேவையான மெக்கானிசம் அதையும் வந்து அந்த நாடு உருவாக்கி வச்சுருக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை வந்து ஒரு ப்ரைவேட் இண்டிவிஜுவல் வந்து ஒரு வெளிநாட்டினரை தாக்கிட்டார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா பனிஷ் பண்ணப்படணும். அந்த பனிஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் காம்பன்சேஷன் பே பண்ணுறதுக்கும் அவர் கம்பல் பண்ணப்படணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட நபர் தன் மீது தாக்குதல் நடத்திய நபருக்கு எதிராக வழக்கு தொடுக்கும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கணும். ஒருவேளை வந்து அந்த வழக்குடைய தீர்ப்பு வந்து சரியில்லை அப்படின்ட்டு அந்த வெளிநாட்டுக்காரர் நினைத்தார்னா தன்னுடைய நாட்டுக்கு அதை தெரிவித்து தன்னுடைய நாட்டுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பொலிட்டிக்கல் அரசியல் வழியாகவும் அதற்கு தீர்வு காணுவதற்கான உரிமை வந்து அந்த நபருக்கு உண்டு. இது வந்து ஒரு தனிநபரால் தாக்கப்பட்டால். அதே மாதிரி ஆக்ட் ஆஃப் மாப் வைலன்ஸ், ஒரு வேளை கூட்டமாக சேர்ந்து ஒரு வெளிநாட்டுக்காரனை அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து இதே மாதிரி ஒரு ப்ரைவேட் பர்சன் அடித்தா என்னவோ அதே தான் ரூல்ஸு. அதே மாதிரி இது வந்து ஒரு அந்த மாப் வைலன்ஸ் வந்து ஒரு அக்கேஷனலாக நடக்குது, எப்பாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. அதுவே ரெகுலராக நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டேட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு தான் அர்த்தம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு போர்ச்சுகீஸ் நாட்டுக்கார் வந்து நம்ம நாட்டில் வந்து தாக்கப்படுறாரு, அடிக்கப்பட்டு அவருடைய பொருட்களை வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டேமேஜ் கிளைம் பண்ணுறாரு. ஆனால் வந்து இந்தியா வந்து அந்த டேமேஜ் பே பண்ண மறுத்துருது. உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போர்ச்சுகல் நம்ம இந்தியா கப்பல் ஒன்றா போர்ச்சுகல் படை என்ன பண்ணிடுச்சுன்னா அவங்களுடைய கோஸ்டல் கார்டு வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இந்த ஒரு சிறிய விஷயத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரெப்ரைசல் எடுத்தாங்க. அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்யக்கூடாது அப்படின்றாங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் பீஸுக்கும் செக்யூரிட்டிக்கும் ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்றாங்க. அதாவது எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்கோ அந்த ப்ரிப்போர்ஷனுக்கு அதுக்கு ஏற்ற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெப்ரைசல் இருக்கணும், பதில் தாக்குதல் இருக்கணுமே தவிர பதில் நடவடிக்கை இருக்கணுமே தவிர இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் வித்தவுட் எனி ப்ரிப்போர்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ட் ஆஃப் இன்சர்ஜென்ட், அந்த நாட்டில் இருக்கிற கிளர்ச்சியாளர்கள் ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்திருக்கான் அவனை பிடிச்சிட்டு போய் கொண்டுட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் தான் வந்து அதுக்கு பொறுப்பு அப்படின்ட்டு சொல்கிறவங்களும் இருக்காங்க, சில ஜூரிஸ்ட் சொல்கிறாங்க. அதுக்கான முழு கவனம் வந்து அந்த டியூ டெலிகன்ஸ் அப்படின்றது அந்த நாட்டு ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் கால்வோ டாக்ட்ரின் அப்படின்னு ஒன்று இருக்குது. கால்வோ டாக்ட்ரின் என்ன சொல்லுது அப்படின்னா இன்சர்ஜென்ட்டு வெளிநாட்டுக்காரனை கூட்டு போய் கொண்டதுக்கெலாம் வந்து நாடு பொறுப்பாகாது, அவங்க நாட்டுக்கு எதிரானவர்கள், அவங்க செஞ்சதுக்கு நாடு எப்படி பொறுப்பாகும், அப்படி பொறுப்புன்னு நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா பவர்ஃபுல் ஸ்டேட்டு எல்லாமே வந்து வீக்கான ஸ்டேட்டுக்குள்ளே உள்ளே வர்றதுக்கு இதுவே ஒரு காரணமாகிடும். அதனால் இது வந்து அப்படி கிடையாது. இன்சர்ஜென்ட் வந்து ஒரு வெளிநாட்டுக்காரனை கடத்திட்டு போய் கொலை பண்ணிட்டாங்களோ இல்லை கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னாலோ அதுக்கு ஸ்டேட்டுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை அப்படின்றாங்க. அதான் கால்வோ டாக்ட்ரின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாக்ட்ரினை வந்து அமெரிக்காவும் யூகேயும் வந்து அக்செப்ட் பண்ணலை. ஒருவேளை அந்த கால்வோ டாக்ட்ரின் அக்செப்டட் அப்படின்னா கால்வோ கிளாஸ் அப்படின்னு ஒரு ட்ரீட்டியில் வந்து ஒரு பகுதி வச்சுருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அடுத்ததாக ஆக்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்கன்ஸ் ஏதாவது செஞ்சாங்கன்னா அதில் வந்து ஸ்டேட்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா அது கவர்மெண்ட்டில் அஃபீஷியல்ஸ் வந்து அவர்களுடைய அதிகார வரம்புக்கு மீறி செயல்பட்டாலும் அரசு தான் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள், அதுக்கான பொறுப்பு. அதேமாதிரி ஜுடிஷியல் ஆர்கன்ஸ் தப்பு செஞ்சாலுமே அதுக்கு யார் பொறுப்புனா அரசாங்கம் தான் பொறுப்பு. அதுக்கு அடுத்தா பார்த்திங்கன்னா அஞ்சாவது கான்ட்ராக்ட் வித் ஃபாரினர் கூட கான்ட்ராக்ட் வச்சுருக்காங்க. இதில் வந்து ஸ்டேட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா இதில் இன்டர்நேஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ஒன்றும் கிடையாது. அந்த கான்ட்ராக்ட் வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபாரினர் என்ன பண்ணலான்னா லோக்கல் கோர்ட்டில் வந்து கேஸ் போடலாம். கேஸ் போட்டு அவருக்கான ஜஸ்டிஸ், அதுக்கான நீதியை வந்து அவர் பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை அதில் ஒரு திருப்தி அடையலைன்னா என்ன பண்ணலான்னா அந்த ஹோம் ஸ்டேட் அவருடைய சொந்த நாட்டில் அவர் வந்து அப்ரோச் பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் வித் ஃபாரினர்ஸ். அந்த மாதிரி ப்ரீச் ஆஃப் ட்ரீட்டி ஆர் கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன், ஒரு ட்ரீட்டியை வந்து ப்ரீச் பண்ணிட்டாங்க அல்லது ஒரு கான்ட்ராக்டில் இருக்கிற ஆப்ளிகேஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னா அதில் வந்து ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஃபுல்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ட்ரீட்டி ஆர் கான்ட்ராக்டில் என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, என்ன வந்து அக்ரிமெண்ட் வந்து இருக்குது, அதை பொறுத்து வந்து அது மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோர்ஸோ ஃபேக்ட்ரி கேஸ்,
இந்த கோர்சோ ஃபேக்ட்ரி கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயத்தின் அடிப்படையில் முடிவெடுத்திருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் சஃபர்டு பை இண்டிவிஜுவல், தனி மனிதருக்கு ஏற்பட்ட இழப்பு. 2வது டேமேஜ் சஃபர்டு பை ஸ்டேட், அந்த நாட்டுக்கு ஏற்பட்ட இழப்பு. இந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் லாக்கு கான்ட்ரரியாக இருந்தனால அந்த கோர்சோ ஃபேக்ட்ரியில் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஐஎம் அலோன் அப்படின்ற கப்பல் கேஸு. இந்த ஐஎம் அலோன் அப்படின்ற ஷிப்பை வந்து பிரிட்டிஷ் கப்பல், அதோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கனடாவில் பண்ணியிருப்பாங்க. அதோடைய ஓனர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருப்பாங்க. இந்த கப்பல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹைசி ஏரியாவில், அமெரிக்காவுடைய ஹைசி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பலை வந்து அமெரிக்கன் கோஸ்ட் கார்டு வந்து சுட்டு மூழ்கடிச்சிருவாங்க. அது வந்து லிக்கரில் வந்து விற்கிறாங்க, அதாவது இல்லீகலாக வந்து இது பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக அந்த கப்பலை வந்து மூழ்கடிச்சிருவாங்க. இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து என்ன முடிவு பண்ணிடும் அப்படின்னா இது வந்து அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்காவில் இருக்கிறவங்களே வந்து சொந்தமாக கப்பல் வச்சுக்கிட்டு பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து இது காம்பன்சேஷன்லாம் கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. 7வது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரோப்ரியேஷன் ஆஃப் ஃபாரின் ப்ராப்பர்ட்டி, அதாவது நம்ம நாட்டில் இருக்கிற வெளிநாட்டுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து பறிமுதல் செய்கிறாங்க. அப்போ அதில் வந்து ஸ்டேட்டுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் தான் வந்து ரெஸ்பான்சிபிள். ஏதாவது இதில் வந்து இப்போ வெளிநாட்டினுடைய சொத்தை வந்து யாராவது பறிமுதல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டேட் தான் ரெஸ்பான்சிபிள். ஆனால் இப்போ மாடர்ன் டேஸில் அப்படி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட் ரெஸ்பான்சிபிள் தான். எப்போ ரெஸ்பான்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வெளிநாட்டு சொத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லா வந்து ரெகுலேஷன் அல்ல அந்த லாஸ் எல்லாமே வந்து உடன்பாடு இருக்கணும். அதில் ஏதாவது இர்ரெகுலாரிட்டி இருக்குது அப்படின்னா அது பறிமுதல் பண்ணலாம் அப்படின்றதான் பார்த்திங்கன்னா மாடர்ன் டேஸில் வந்து ஆங்கிலோ இரானியன் ஆயில் கம்பெனி வெர்சஸ் ஜாஃபர் டீ இந்த கேஸில் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா ஒரு எக்கனாமிக் மேக்னகட்டான்னு சொல்லலாம், யுனைடெட் நேஷன்ஸ் உடைய மேக்னகட்டா. அது என்ன அப்படின்னா எல்லா நாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து முழுமையாக பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இருக்குது. அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்றது நேஷ்னல் ரிசோர்ஸ் தான், அந்தந்த நாட்டுக்கு தான் சொந்தம். இதை வந்து மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸ் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்ட்டு அந்த எக்கனாமிக் மேக்னகட்டான்னு சொல்கிற அந்த விஷயத்தை வந்து நம்ம யுனைடெட் நேஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து எல்லா நாட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த நாட்டுக்கு சொந்தமானது தான். அதில் வந்து எக்ஸ்ப்ரோப்ரியேஷன் பண்ணுறது வந்து தப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா சூயஸ் கால்வாய், எஜிப்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேச்சுரல் ரிசோர்ஸுக்கு சொந்தம் கொண்டாடி அதை வந்து ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஸ்டேட்டுக்கு வந்து இந்த எம்என்சி கம்பெனிஸுடைய ஆக்ட், அந்த நாட்டில் இருக்கிற மல்டிநேஷ்னல் கம்பெனி அவர்களுடைய நடவடிக்கையில் ஸ்டேட்டுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஃபேமஸான கேஸு போபால் கேஸ் லீக் டிஸார்டர், இந்த யூனியன் கார்பைட் சம்மந்தமான கேஸு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லேக் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லா அப்படின்னே சொல்கிறாங்க, கிளியர் லேக் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லா அப்படின்னே சொல்கிறாங்க. நம்ம யுனைடெட் நேஷன்ஸுடைய கார்ட்டர் 1974 என்ன சொல்லுது அப்படின்னா எல்லா நாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா முழு அதிகாரம் இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உள்ளே இருக்கிற டிரான்ஸ்நேஷ்னல் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கும் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் தன்னுடைய சட்டத்தின் அடிப்படையில் தன்னுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன் அடிப்படையில் தன்னுடைய சோசியோ எக்கனாமிக் பாலிசி அடிப்படையில் ரெகுலேட் பண்ணுற அதிகாரம் இருக்குது அப்படின்ட்டு யுஎன்ஓ கார்ட்டர் 1974 வந்து கிளியராக சொல்கிறாங்க. அதே மாதிரி எம்சி மேத்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸ், இந்த ஓலியம் கேஸ் லீக் கேஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி அப்சல்யூட் லியாபிலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து ஒரு புதிய ஒரு டாக்ட்ரினை வந்து கிரியேட் பண்ணாங்க. இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்டேட் தான் வந்து இதுக்கும் பொறுப்பு. எம்என்சி வந்து செயல்பட்டாலுமே அதை கண்காணிக்கும் பொறுப்பு ஸ்டேட்டுக்கு தான் இருக்குது. ஸோ ஸ்டேட் தான் அதுக்கும் அதோடைய எல்லா நடவடிக்கைக்குமே ஸ்டேட் தான் பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் என்வாயரன்மெண்ட், எல்லா நாட்டிலையும் இருக்கிற எல்லா
சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் வந்து ஸ்டேட்டுக்கு இருக்குது அப்படின்றதான் பார்த்திங்கன்னா யுனைடெட் நேஷனுடைய கன்வென்ஷன் சொல்லுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸு கீழே வருது. மீண்டும் வேறு ஒரு தலைப்பில் சந்திப்போம். அதுவரை நான் அகமது. இன்டெல் டைம்ஸுக்காக நன்றி.